அழகிய கிராமத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அருள் என்ற 9 வயது சிறுவன் வசித்து வந்தான். அருளின் கண்கள் காலை பனித்துளிகளைப் போல் பளபளத்தன. வயல்களில் ஆராய்வது, பட்டாம்பூச்சிகளை துரத்துவது, பாட்டியின் கதைகளை கேட்பது அவனுக்கு பிடிக்கும். கிராமத்தின் ஓரத்தில் இருந்த பழமையான மாம்பழத் தோப்பு அவனுக்கு மிகவும் பிடித்த இடம். அங்கு மரங்கள் பொன்னிற மாம்பழங்களுடன் உயர்ந்து நின்றன. ஒரு வெயில் கோடை நாளில் புல்லாங்குழல் ஒலி மெதுவாக ஒலிக்க பாட்டி வாசலில் ஓலை முடைந்து கொண்டிருந்தாள். அருள், இன்று தூரம் போகாதே என்று மென்மையாக எச்சரித்தாள். தோப்பு சிறப்பானது, ஆனால் ஞானிகளுக்கு மட்டுமே அதன் ரகசியங்கள் புரியும். அருள் புன்னகைத்தான். நான் ஞானி பாட்டி, நான் பரவாயில்லை. துணிப்பையை தோளில் போட்டு புழுதி பறக்க தோப்பை நோக்கி ஓடினான். தோப்பு குளிர்ச்சியாக இருந்தது. இலைகள் காற்றில் முணுமுணுத்தன. அருள் தன் பிடித்த மரத்தில் ஏறி பழுத்த மாம்பழத்தை எடுக்க முயன்றான். திடீரென மரக்கிளை மின்னியது. பொன்வொளி அவனை சூழ்ந்தது. அவன் கத்தும் முன் உலகம் சுழன்று அவன் ஒரு புதிய இடத்தில் நின்றான். அந்த இடம் திருவிளையைப் போல இல்லை. மரங்கள் மென்மையாக ஒளிர்ந்தன. பழங்கள் நகைகளைப் போல் மின்னின. அருகில் ஒரு ஓடை பாடியது. நடுவில் ஒரு கல்மயில் சிலை. அதன் வால் நகைகள் போல் அசைந்தன. யார் இந்த மந்திர மாம்பழத் தோப்புக்கு வரத் துணிந்தது என்று ஒரு குரல் அதிர்ந்தது. சிலையின் பின்னால் ஒரு பெண் தோன்றினாள். அவள் தோல் வெண்கலம் போல் பளபளத்தது. பச்சை புடவை இலைகளைப் போல் மின்னியது. நான் மங்கை, இத்தோப்பின் காவலர். இது சாதாரண இடமல்ல அருள். நீ ஒரு பணிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாய். நானா? அருள் தயங்கினான். தோப்பின் மந்திரம் மங்குகிறது. காலா என்னும் மந்திரவாதி தோப்பின் இதயத்தை, பொன் மாம்பழத்தை திருடிவிட்டான். அதை மீட்க வேண்டும் என்றாள் மங்கை. அருள் பயந்தாலும் பாட்டி சொன்னது நினைவுக்கு வந்தது. தைரியம் என்பது பயத்திலும் சரியானதை செய்வது. நான் முயற்சிக்கிறேன் என்றான். மங்கை கைதட்ட ஒரு சிறு மயில் தோன்றியது. இது மயில், உன் வழிகாட்டி என்றாள். மயில் முன்னால் பறந்து அருளை தோப்பின் ஆழத்திற்கு அழைத்துச் சென்றது. 3 பாதைகள் தோன்றின. ஒவ்வொன்றிலும் ஒரு புதிர் இருந்தது. முதல் புதிர். நான் சுரங்கத்திலிருந்து எடுக்கப்படுகிறேன். மரப்பெட்டியில் அடைக்கப்படுகிறேன். இருட்டில் மின்னுகிறேன். நான் என்ன? நிலக்கரி என்றான் அருள். முதல் பாதை ஒளிர்ந்தது. 2வது புதிர். வாய் இல்லாமல் பேசுகிறேன். காது இல்லாமல் கேட்கிறேன். உடல் இல்லை. காற்றில் உயிர் பெறுகிறேன். நான் என்ன? எதிரொலி என்றான். 2வது பாதை ஒளிர்ந்தது. 3வது புதிர். நான் துளைகள் நிறைந்தவன், ஆனால் தண்ணீர் தாங்குவேன். சுத்தம் செய்ய பயன்படுத்தப்படுகிறேன், ஆனால் சோப்பு இல்லை. நான் என்ன? கடற்பஞ்சு என்றான். 3வது பாதை ஒளிர ஒரு இருண்ட குகை தோன்றியது. மயில் குகை வாசலில் நடுங்கியது. பயப்படாதே, நாம் சேர்ந்து செய்வோம் என்று அருள் தட்டிக் கொடுத்தான். உள்ளே நீல நெருப்புகள் ஒளிர காலா நின்றிருந்தான். பொன் மாம்பழம் அவன் கையில் மிதந்தது. ஒரு சிறுவனா என்று காலா சிரித்தான். என் இறுதி சோதனையை வெல். காலா 3 பொருட்களை காட்டினான். மண்குடம், பட்டுத்துணி, முரசு. ஒன்றில் என்னை வெல்லும் திறவுகோல் உள்ளது. புத்திசாலித்தனமாக தேர்ந்தெடு. அருள் யோசித்தான். பாட்டியின் கதைகள் நினைவுக்கு வந்தன. முரசு மக்களை ஒன்றிணைக்கும். அவன் முரசை எடுத்து அடித்தான். ஒலி எதிரொலித்து குகை அதிர்ந்தது. பொன் மாம்பழம் அருளை நோக்கி மிதந்தது. காலா புகையில் மறைந்தான். குகை மறைந்து அருள் மங்கையுடன் திரும்பினான். நீ வெற்றி பெற்றாய் அருள் என்று மங்கை புன்னகைத்தாள். பொன் மாம்பழத்தை மயில் சிலையின் மகுடத்தில் வை. அருள் மாம்பழத்தை வைத்தான். தோப்பு ஒளிர்ந்தது. மங்கை ஒரு ஒளிரும் விதையை அளித்து, இதை உன் கிராமத்தில் நடு என்றாள். ஒரு மின்னலில் அருள் தன் மரத்தில் திரும்பினான். விதை அவன் பையில் இருந்தது. வீட்டில் பாட்டியிடம் எல்லாம் சொல்லி விதையை நட்டான். சில கதைகள் உண்மை அருள் என்று பாட்டி கட்டிப்பிடித்தாள். பல ஆண்டுகளுக்குப் பின் அந்த விதை பெரிய மாம்பழ மரமாக வளர்ந்தது. அதன் பழங்கள் திருவிளையில் இனிப்பானவை. தோப்பை கடக்கும்போது அருளுக்கு மயிலின் குரலும் பொன் ஒளியும் தோன்றின. அவன் வீரனான நாளை நினைவூட்டின.